அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போடு, நல்ல நேசிப்போடு, நம் வாழ்க்கை துணையை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த வாழ்க்கையை இனிமையாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கமே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் எதுனா, மென் ஆர் ஃப்ரம் மாஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஜான் கிரே அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். இது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு புத்தகம். மென் ஆர் ஃப்ரம் மாஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். இன்னைக்கு பல பேர் சார் திருமணம்ன்ற பந்தத்துக்குள்ளரே வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஒரு ஆணை நான் எப்படி புரிந்து கொள்வது, அல்லது ஒரு பெண்ணை எப்படி புரிந்து கொள்வது, எங்களுக்கு இந்த திருமணம்ன்ற பந்தமே வேணாங்க, நாங்கள் லிவிங் டுகெதர் அல்லது தனித்தனியாக வாழ்ந்து விட்டு போகிறோம், எங்களுக்கான நாங்கள் சம்பாதிக்கிறோம், நான் ஏன் ஒருவரோடு இணைந்து வாழ வேண்டும்ன்ற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? ஒருவர் எப்படி புரிந்து கொள்வது, திருமண பந்தத்தில் ஒருத்தர் எப்படி புரிந்து கொள்வது, காதலில் ஒருவரை எப்படி புரிந்து கொள்வது, சக மனிதரை எப்படி புரிந்து கொள்வதுன்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை மென் ஆர் ஃப்ரம் மாஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் என்கிற அந்த புத்தகம் கொடுக்கும். ஒரு ஆணால் ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கவே முடியாது. இவர் சொல்ற பெரிய வாசகம் அது. ஒரு பெண்ணால் ஒரு ஆணை புரிஞ்சுக்கவே முடியாது. சார், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வாழ்த்த வருவாங்கல்ல, பேச வருவாங்கல்ல, அப்பெல்லாம் சொல்லுவாங்க, கோவலனும் கண்ணகியும் போல் வாழுங்க, வள்ளுவனும் வாசுகியும் போல் வாழுங்க, இவரையும் அவரையும் போல் வாழுங்க. யாராவது ஒருத்தராவது, நானும் பார்த்துக்கேன் சார், யாராவது ஒருத்தராவது என்னையும் என் மனைவியும் போல் வாழுங்கள்னு வாழ்த்திருக்காரான்னா நான் பார்த்தவரை கிடையாது சார், நான் பார்த்தவரை கிடையாது. அதில் சொல்லுவாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள்னு. சத்தியமாக நடக்காது, சத்தியமாக அது நடக்காது. இவர் சொல்கிறாரு, சத்தியமாக நடக்காது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டுலாம் வாழவே முடியாது. அப்போ எப்படிப்பா வாழலான்னா, ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது, ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. புரிஞ்சிக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டா இந்த வாழ்க்கை சக்சஸ் பண்ண ஜான் கிரே ஒரு பெரிய ஃபார்முலாவை நம்ம கொடுத்துட்டு போறாரு. மென் ஆர் ஃப்ரம் மாஸ், அதாவது செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவர்கள் ஆண்கள். உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ், வெள்ளி கிரகத்திலிருந்து வந்தவர்கள் பெண்ணினத்தை சேர்ந்தவர்கள். இந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த ஆண் உயிரினத்திற்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கிறது, வெள்ளி கிரகத்திலிருந்து வந்த பெண்ணிற்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கிறது. இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னா எதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான புத்தகம் இந்த புத்தகம். வள்ளுவர் சொல்லுவாரு, உடம்போடு உயிரிடை என்ன, மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புனர். என்ன பார்த்தோம்னா, இந்த உடம்புக்கு உயிர் எங்க இருக்குன்னு தெரியாதான், உயிருக்கு உடம்பு எங்க இருக்குன்னு தெரியாதான். ஆனா உடம்பு இல்லாமல் உயிர் இருக்க முடியாது, உயிர் இல்லாமல் உடம்பும் இருக்க முடியாது. ரெண்டு எப்படி பேரலா டிராவல் ஆகுதோ அப்படி இந்த குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் இன்டர்செக்ட் ஆகாம பேரலா டிராவல் பண்ணா இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியினுடைய உச்சத்தை பார்க்கலாம்னு வள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. நட்பு, மடந்தைனா பெண், மடந்தையோடு எம்மிடை நட்புன்றாரு சார். அந்த நட்பு நம்மிடம் இருக்கிறதா? ஏன் தெரியுமா நட்புன்ற வார்த்தை போட்டாரு? இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, நம்ம தங்கச்சிக்கே கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு யாராவது விஐபி வராரு, யாரை எந்திரிக்க சொல்ல முடியும்? அப்பா அம்மாவை எந்திரிக்க சொல்ல முடியாது, ஏன் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் கூட எந்திரிக்க சொல்ல முடியாது. யார்? ஆனால் நம்ம ஃப்ரெண்டு இருந்தால் எந்திரிக்க சொல்லலாம்ல. எந்திரிச்சுக்கடா, இந்த ஒரு விஐபி வந்துட்டாரா, எந்திரிச்சுக்கடா சொல்லலாம்ல. நட்பில் மட்டும் எதிர்பார்ப்பு கிடையாது, நட்பில் மட்டும் அகந்தை கிடையாது, நட்பில் மட்டும் ஈகோ இருக்காது, நட்பில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் அந்த நட்பா இருக்குல்ல. அந்த நட்பு வீட்டில் இருந்துருச்சுன்னா மகிழ்ச்சிங்கன்ற. ஒரு அம்மா வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டாங்க, ஏங்க இந்த பொங்கலுக்கு உலக அதிசயம்லாம் போட்ட மாதிரி ஒரு புடவை வந்திருக்கான், எனக்கு அந்த புடவையை வாங்கித்தாங்க. நான் உலக அதிசயம் அத்தனையும் போட்ட மாதிரி ஒரு புடவை வந்திருக்காது, எனக்கு வாங்கித்தாங்க. அவர் சொன்னார், நாங்களும் நீயும் கல்யாணம் பண்ணி 15 வருஷம் குடும்பம் நடத்துறதே ஒரு பெரிய உலக அதிசயம் தான், இதில் ஒரு தனியாக ஒரு புடவை வேணும், வருமா போமா. அதாவது இன்னொரு நண்பர் சொன்னார் என்கிட்ட, என் ஒய்ஃபு சூரிய வம்சம் தேவயானி மாதிரிங்கன்னு. சூரிய வம்சத்தில் வருவாங்களா தேவயானி, அந்த மாதிரிங்க என்னுடைய மனைவி. நான், ஏங்க நீங்கள் தொழிலதிபர் ஆகிறதுக்கு அவங்க உதவி பண்ணாங்களான்னு கேட்டேன். இல்லை. ஓ, உங்கள் மனைவி படித்து கலெக்டர் ஆகிட்டாங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் படித்து கலெக்டர் ஆனாங்களா? அதுவும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் எப்படி உங்கள் சூரிய வம்சம் தேவையானு சொல்கிறீங்க? தினம் இட்லியை ஊற்றி உப்புமா போட்டு கொடுப்பாருன்னாரு. இட்லி உப்புமா போட்டு கொடுப்பாரு, அதனால் அவருக்கு தேவையான. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்க தானே செய்யுது சார். இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நாங்கள் ஒரு சூஃபி ஞானி தான் சொன்னார், திருமண வாழ்க்கை என்பது கழுதை போல் இருக்க வேண்டும்னாரு. கழுதை போல. அது என்ன சார் கழுதை போல? இப்போ காலையில் அந்த கழுதை மேலே அழுக்கு துணியாக எடுத்துகிட்டு போய் துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, திரும்ப சாயந்தரம் துவைச்ச துணியை எடுத்து கழுதை மேலே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் அந்த கழுதையினுடைய முகத்தை பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அழுக்கு துணியை நம்ம மேலே வைக்கிறாங்களே அப்படின்னு
துவண்டு போகாமலும், துவைத்த துணியை தன் மீது வைத்திருக்கிறார்களே என்று அகந்தை கொள்ளாமலும், அந்த கழுதை எப்படி ஒரே மனநிலையில் இருக்கிறதோ அப்படி இந்த திருமண வாழ்க்கையில் என்னப்பா பண்ணணும்னா, இன்பத்திற்கு மிகவும் மகிழாமல், துன்பத்திற்கு உடனே துவண்டு போகாமல், யார் ஒருவரால் சரி விகிதத்தில் அதை எடுத்துக்கொண்டு போகிறதோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்ன்றாங்க. இப்போ ஒரு ஆண், செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த ஆண் எப்பொழுதுமே ஒரு தனிமையை விரும்புபவனாக இருக்கிறான். வெள்ளி கிரகத்திலிருந்து வரக்கூடிய பெண்கள் கூட்டமாக இணைந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு பேசினா தான் மகிழ்ச்சி. ஒரு ஆணுக்கு தனியாக இருந்தால் தான் மகிழ்ச்சி. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு ஆண் தனியாக போய் சிந்திக்கிறான், ஒரு பெண் கூட்டமாக இருந்து பேசி 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 தங்களுடைய மன ஆறுதலை கொடுக்கிறார்கள்னு ஒரு பெண்ணை, ஒரு ஆணை, பிறந்தவர்கள் ஆணாக பிறந்தவர்கள் பெண்களையும், பெண்ணாக பிறந்தவர்கள் ஆண்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை கண்டிப்பான முறையில் வாசிக்கலாம். காதலிப்பவர்கள், திருமணம் செய்து கொண்டவர்கள், ஆண் பெண்ணினுடைய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய வரமாக அமையும். நன்றி.